மனிதர்களால் பாதுகாக்க முடியாது. திருக்குர்ஆனை பொறுத்தவரை அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா அல் ஹிஜ்ரிலே வருகிறது, இன்னா நஹ்னு நஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். குர்ஆனை நாமே இறக்கி வைத்தோம், நாமே அதை பாதுகாக்கிறோம். குர்ஆனை பாதுகாக்கிற பொறுப்பை அல்லாஹ் ஏற்றுக்கொண்ட காரணத்தால் இந்த மண்ணில் இதுவரை மாற்றத்திற்கு உட்படுத்தப்படாமல் சேர்க்குதல் நீக்குதல் போன்ற அவலங்கள் எல்லாம் ஏற்படாமல் இன்றைக்கு வரை குர்ஆன் பாதுகாக்கப்படுகிறது. எப்படி பாதுகாக்கப்படுகிறது? அதன் கருத்துக்களும் பாதுகாப்பு, அதன் எழுத்துக்களுக்கும் பாதுகாப்பு. பொதுவாக குர்ஆனுக்கு குர்ஆனிலேயே சிறப்பு பெயர்கள் நிறைய உண்டு. சுமார் 55 பெயர்கள் குர்ஆனிலே வருகிறது. குர்ஆனுக்கு வேறு பெயர்கள். ஃபுர்கான் என்றொரு பெயர், நூர் என்றொரு பெயர், ذிக்ர் என்பது ஒரு பெயர், ரூஹ் என்பது ஒரு பெயர். குர்ஆனுக்கு குர்ஆனிலேயே இருக்கிற 55 பெயர்களை பார்க்கிறோம். இந்த 55லேயும் உலமாக்கள் எழுதுவார்கள் 2 பெயர் தான் சிறந்தது. 55 பெயர்கள்ல என்ன 2 பெயர்கள்? ஒன்று அல் கிதாப், இன்னொன்று அல் குர்ஆன். இந்த 2ம் தான் சிறந்தது. மீதி எல்லா பெயர்களும் இருந்தாலும் அதையெல்லாம் விட ஏன் இந்த 2ம் சிறந்தது? அல் கிதாப் என்றால் எழுதப்பட்டது என்று பொருள், அல் குர்ஆன் என்றால் ஓதப்பட்டது என்று பொருள். குர்ஆன் இந்த மண்ணிலே ஒரு 1400 வருஷங்களை தாண்டியும் பாதுகாப்பாக இருப்பதற்கு இந்த 2ம் காரணம். ஒன்று எழுத்தில் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது, இன்னொன்று ஓதுவதால் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வழிகள் இந்த 2ம். எழுத்துக்களால் பாதுகாக்கப்படுதல், அது கிதாப்னு பேரு. ஓதுவதால் பாதுகாக்கப்படுதல், அது குர்ஆனின் பேரு. எனவே இருக்கிற எல்லா பெயர்களையும் விட இந்த 2 பெயர்களும் சிறந்தது என்று சொல்லுகிறோம். மாற்றம் பெறவில்லை, எக்ஸ்ட்ராவாக எதுவும் சேர்க்கப்படவில்லை, இருப்பது குறைக்கப்படவில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் திருக்குர்ஆனுக்கு வைத்திருக்கிற அபாரமான ஒரு மகத்துவம், மகோன்னதம் இந்த வாய்ப்பு எல்லா வேதத்திலும் சேர்த்து விட்டார்கள். அதாவது அசல் எது எவ்வளவு, சேர்க்கப்பட்டது எவ்வளவுன்னு தெரியாத அளவுக்கு சேர்ந்துருச்சு. எல்லாத்திலையுமே சிலதை எல்லாம் தங்களுக்கு தோதுவாக எடுத்து விட்டார்கள். செயல்படுவதற்கு கொஞ்சம் கடினமாக இருக்கிற வசனங்களை எல்லாம் எடுத்து விட்டார்கள். நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், 16,000 தடவை பைபிள் திருத்தப்பட்டிருக்கிறது. 16,000 தடவை. கை வைக்காமல் ஒரு வேதம் 1400 வருஷமாக இருக்கிறது என்றால் குர்ஆன் மட்டும்தான். உலகத்திலே இருக்கிற மார்க்க அறிஞர்கள் எல்லாம் கோடிக்கணக்கான பேர் ஒன்று சேர்ந்தாலும் குர்ஆனுடைய ஒரு ஆயத்தை எடுக்க முடியாது. குர்ஆனுடைய ஒரு ஆயத்தில் புதிதாக எதையும் சேர்த்த முடியாது. ஆக சேர்க்குதல், நீக்குதல், இடைச்சர்கள், மாற்றுதல், இந்த எல்லாவற்றையும் விட்டும் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்தான். நாம் யோசித்து பார்க்கிறோம், எப்படியெல்லாம் பாதுகாத்தான். குர்ஆன் இறங்க துவங்கிய நாளிலே இருந்து இன்றைக்கு வரையும் குர்ஆனுடைய பாதுகாப்பு என்பது அல்லாஹ்வினால் நேரடி கவனத்தில் ஒரு தனி கவனத்தோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. மாறாமல் பாதுகாக்கப்பட வேண்டும். ரப்புல் ஆலமீன் முதலில் செய்த வேலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அபாரமான மனன சக்தி கொடுத்தான். எவ்வளவு குர்ஆனுடைய வசனங்களை ஓதினாலும், 100 கணக்கில் 1000 கணக்கில் ஓதினாலும் ஒரு தடவை கேட்டால் அப்படியே அடுத்து சொல்லுவதற்குள்ள மனன சக்தியை, ஆற்றலை, குவ்வத்துல் ஹிஃதை அல்லாஹ் கொடுத்தான். அவனே சொல்லுவது போல, சனுகுரிஉக ஃபலா தன்ஸா, நாயகமே நாம் உங்களுக்கு ஓதி தருகிறோம், எனவே நீங்கள் மறக்க மாட்டீர்கள். மறக்கவில்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிரா மலை குகையிலே வகியை வாங்குவார்கள். எங்காவது ஒரு தெருவில், திடலில், வீட்டில், திண்ணையில், உள்ளூரில், வெளியூரில், மலை முகட்டில், பாலைவன மண்ணில் எங்காவது வகி வரும்.
வாங்கியதை அப்படியே மக்களிடத்தில் ஓதி காட்டுவார்கள். பிசிறு இல்லாமல் விண்ணிலே இருந்து கொண்டு வந்த வானவர் தலைவர் என்ன ஓதினாரோ அப்படியே ஓதுவார்கள். அபாரமான மனன சக்தியை ரசூலுல்லாஹுவுக்கு கொடுத்த ரப்புல் ஆலமீன் அதை கேட்கிற சஹாபாக்களுக்கும் மனன சக்தி கொடுத்தார். அபாரமான மனன சக்தி கொடுத்தார். வாங்கியவர்கள் அப்படியே உள்ளத்திலே ஏந்தினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் விரல் விட்டு எண்ணுபவர்கள் அல்ல, அத்தனை பேரும் ஹாஃபிதுகளாக இருந்தார்கள். இறங்கிய வரை மனப்பாடம், இறங்கிய வரை மனப்பாடம். வீடுகள் தோறும் திண்ணைகள் தோறும் குர்ஆனை மனனம் செய்கிற பகீரத முயற்சிகள் அன்றைக்கு மேற்கொள்ளப்பட்டது. இதெல்லாம் பாதுகாப்பதற்கு ரப்பு செய்த வழி. சரி, உள்ளத்திலே இருந்தால் பத்தாது, எழுத்திலே வேண்டும். காத்திபுல் வஹி என்று சொல்லக்கூடிய வஹியின் எழுத்தாளர்களை உருவாக்கி குர்ஆனை எழுத வைத்தான். மட்டைகளில், ஓலைகளில், எழும்புகளில் எல்லாம் எழுதினார்கள். எழுதி பாதுகாக்கப்பட்டது குர்ஆன். எனவே ஓலைகளிலும் மட்டைகளிலும் எழுத்தாக இருக்கிறது, சஹாபாக்களின் உள்ளத்திலே வரிகளாய் இருக்கிறது, வசனங்களாய் உள்ளத்திலே இருக்கிறது. அப்படியும் ஏற்பாடு செய்தார். ஒரு கட்டத்தில் அதற்கு மேலும் பாதுகாப்பு தேவைப்பட்டது. ஆம், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்தில் யமாமா என்ற ஒரு யுத்தக்களம். அந்த யுத்தத்தில் மாத்திரம் குர்ஆனை முழுமையாய் மனனம் செய்த 500 ஹாஃபிதுகள் கொல்லப்பட்டார்கள். 500 பேர் முழுசா குர்ஆனை மனப்பாடம் பண்ணி வச்சிருந்த 500 பேர் கொல்லப்பட்ட போது, அடுத்தடுத்து இப்படியே உள்ளத்திலே மனனமிட்டு வைத்திருக்கிற ஹாஃபிதுகள் எல்லாம் கொல்லப்பட்டால் நாளைக்கு இதன் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். ரப்பினுடைய ஏற்பாடு, குர்ஆனை தொகுக்கிற வேலையில இறங்கினார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய குர்ஆனுடைய தொகுப்பு பணி சுமார் 15 வருட காலங்கள் நீடித்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தொடங்கி அடுத்துள்ள உமர் ரலியல்லாஹு அன்ஹுவினுடைய 10 ஆண்டு காலம், அடுத்துள்ள உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலம், முழுமையாய் குர்ஆன் இன்றைக்கு போல அது முடிவு பண்ணிவிட்டது, முடிவாகிவிட்டது. உள்ளத்திலே மனப்பாடத்திற்கு ஹாஃபிதுகளை ஏற்பாடு செய்தான். அந்த ஹாஃபிதுகளின் தொடர் இன்றைக்கு வரையும் வந்து கொண்டிருக்கிறது. இதோ இது ஷாபான் மாதம், ரமதானுக்கு முன்னாலே மதரசாக்களில் பட்டம் பெறக்கூடிய ஹாஃபிதுகளுக்கெல்லாம் ஹாஃபிது பட்டம் கொடுத்து வெளியே அனுப்புவார்கள். இந்த உம்மத்து ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கில் அல்ல, லட்சக்கணக்கில் ஹாஃபிதுகளை அனுப்புகிறது. எண்ணி பார்த்தால் இந்த உம்மத்தினுடைய பெருமிதம் ஒட்டுமொத்தமாக இந்த உலகத்தில் தௌராத்தை முதல் பக்கத்தில் இருந்து கடைசி பக்கம் வரை அட்டை டு அட்டை தௌராத்தை மனப்பாடம் செய்தவர்கள் 4 பேர் மட்டும்தான் உலகத்திலேயே. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் உஸைர் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் யூஷு அலைஹிஸ்ஸலாம், 4 பேருக்கு மட்டும்தான் தௌராத்து முழுசா அவர்கள் ஹாஃபிதுகள். இஞ்சிலை முழுமையாய் மனனம் செய்தவர்கள் உலகத்திலே இல்லை, ஜபூரிலேயும் இல்லை. தௌராத்து மட்டும்தான் உலகத்திலேயே 4 பேர். ஆனால் இங்கே பல கோடி பேர் குர்ஆனை மனப்பாடம் செய்திருக்கிற ஹாஃபிதுகள், பிஞ்சிலிருந்து பெருசு வரை. இங்கே 7 வயதிலேயும் ஹாஃபிது இருக்கிறான். 70-80 வயது முதியவர்களும் மூதாட்டிகளும் ஹாஃபிதுகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உம்மத்தில் கண் பார்வை உள்ளவர்கள் மட்டுமல்ல, பார்வையற்ற ஹாஃபிதுகள் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்கள். பார்வை உள்ளவர்களை விட அவர்களுக்கு மனன சக்தி அதிகம். பல்லாயிரம் ஹாஃபிதுகள் குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள், அச்சரம் பிசகாமல், எழுத்து மாறாமல், உரு களையாமல் ஓதுவார்கள். அவர்கள் பார்வையற்றவர்கள். ரப்பு செய்த ஏற்பாடு குர்ஆனுக்கு மட்டும்தான். உலகத்தில் எல்லா சமயங்களிலும் வந்திருக்கிற அவர்களெல்லாம் வேத புத்தகங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய எல்லா ஏடுகளை விட, வேதங்களை விட குர்ஆனை மனப்பாடம் செய்தவர்கள் தான் இத்தனை பேர் இந்த உலகத்தில். ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் கொடுத்த பெரும்பாக்கியம், அவர்கள் குர்ஆனை உள்ளத்திலே சுமந்திருக்கிறார்கள். வேறு வார்த்தையில் சொன்னால் உள்ளத்தில் என்னென்னவோ இருக்கலாம். அவர்கள் குர்ஆனை உள்ளத்திலே சுமந்திருக்கிறார்கள். வேறு வார்த்தையில் சொன்னால் உள்ளத்தில் என்னென்னவோ இருக்கலாம்.
அவர் பேசியது, இவர் பேசியது, நம் தாத்தா பேசியது, தந்தை பேசியது, உலகத்திலே யாராரோ அறிஞர்கள் பேசியது, சொன்னது, என்னென்னமோ மனப்பாடம் இருக்கலாம். ஆனால் ஒரு உள்ளத்தில் அல்லாஹுவின் பேச்செல்லாம் அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிறது என்றால், அல்லாஹுவின் பேச்சை, முழு குர்ஆனை உள்ளத்திலே வைத்திருக்கக்கூடியது, உள்ளத்தில் இருக்கிற விஷயங்களில் எல்லாம் ஆக கண்ணியமானது அல் குர்ஆன். வேறு எல்லாம் காலப்போக்கில் போய்விடும். ஹாஃபிதுகளுக்கு அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்த மகத்துவம் என்று அதை சொல்ல வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அஷ்ராஃபு உம்மதி ஹமலத்துல் குர்ஆனி வ அஸ்ஹாபுல் லைல். என் உம்மத்தில் ஆகச் சிறந்தவர்கள் இரண்டு பிரிவினர். ஒன்று குர்ஆனை சுமந்திருக்கிற மனநமற்றிருக்கிற ஹாஃபிதுகள், இன்னொன்று இரவு வணக்கசாலிகள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள்.